மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. நம்ம ஷோரூம் வந்து நேரில் கூட பார்க்கல. பட் அவங்க வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணி நம்ம கார்த்திக் ப்ரோவுக்கு அனுப்புகிறாங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பின் டு பின் ரெஸ்டோர் பண்ணி கஸ்டமர் வரும்போது ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவர் கூட்டிகிட்டு வந்து வண்டி நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்க. இந்த விஷயம்லாம் எப்படி நடக்குதுன்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பார்ப்போம். முக்கியமாக நீங்கள் அஜித் சாரோட ஃபேன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சால் கமெண்ட்லேயே வந்து அஜித் சார் என்ற கமெண்ட் கூட பண்ணுங்க. ஏன்னா அஜித் சாருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இந்தியா பூரா ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த வண்டி கர்நாடகாலேருந்து வந்து அஜித் சாரோட ரேசிங் கார் தீமில் வந்து பெயிண்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது பாண்டிச்சேரி கஸ்டமர், அவரும் பார்த்தீங்கன்னா சேம் தீமில் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நீங்கள் பார்க்கறதுக்கு சேம் தீமாக இருந்தாலுமே அலைஸ் டிஃப்ரென்ஸு, ஹெட்லைட் டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி ரெண்டு பைக்குக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ராயல் என்ஃபீல்டு, புல்லட், யமஹா RX, பஜாஜ் அவெஞ்சர் பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ராயல் என்ஃபீல்டு நீங்கள் ரெடி பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், இல்லை அவெஞ்சர் RX வச்சிருக்கீங்க ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரதர் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதமும் நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். 20 வண்டி கிட்டத்தட்ட கஸ்டமருக்கு வந்து ஒரு மாசமும் டெலிவரி பண்றீங்க. நிறைய பைக் நம்மளால வந்து வீடியோ பண்ண முடியாத நிலைமை இருக்கு. ஸ்டார்டிங் இந்த வண்டியில இருந்து ஆரம்பிச்சிருவோம் ப்ரோ, இல்ல அஜித் சார் வண்டியில இருந்து ஆரம்பிச்சிருவோம். கைஸ், இந்த வண்டி வீடியோஸ் எல்லாம் போறதுக்கு முன்ன எங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மைலுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கஷ்டங்களும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம சில விஷயத்தை ஓப்பன் டாக்காக பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நானும் அதை சொல்லக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது, கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கைஸ், 2-3 விஷயங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் நினைக்கலாம் வந்துட்டு இந்த வண்டியெல்லாம் பழைய மாடிஃபைடு ஆன வண்டியை வீடியோஸ் எடுக்கிறாங்கன்னு. கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம என்ன மந்த் பிரதர் இப்போ இருக்கோம்? நவம்பர் ப்ரோ. இன்னைக்கு டேட்டு 3 நவம்பர் 3ல் இருக்கும், 2025ல் இருக்கும். இது வந்துட்டு 10th எடிஷன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போகுது. அந்த வண்டி அஜித் சாரோட ரேசிங் கார் தீமில் பண்ண 11வது எடிஷன், 11th எடிஷன், கர்நாடகா பெங்களூர் போகுது. கைஸ், எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வண்டி பண்ணியிருந்தோம். ஸோ கைஸ், இப்போ ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் போகிறோம், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் போகிறாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சிஎஸ்கே ஜெர்சி போட்டுட்டு போகிறாங்க. எதுக்கு? அவங்களோட ஃபேன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எங்கே வாங்குவாங்க? மோஸ்ட்டாக வெளியே, ஸ்டேடியம் வெளியே நிற்கும். அதிகபட்சம் 100 ரூபா, 150 ரூபா, மேபி அது ஒரு 5 வாட்டி போடலாம், அவ்வளோதான் குவாலிட்டி இருக்கும். அண்ட் அதுக்கும் தோனி சார் போடுற அதே 7 டிஷர்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே நம்ம ஒரிஜினலாக வாங்க போனால் எத்தனை ஆயிரம் இருக்கும், எப்படியும் ஒரு 4-5 ரூபா இருக்குமா ஒரு நைக் ஷோரூம்லேயே. கைஸ், ஸோ தேர் ஆர் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரோட்டில் அந்த தோனியோட 7 டிஷர்ட் போட்டு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறதும் அண்டு தோனி சார் போடுறதும். இது என்னதுன்னா அன்பை வந்து காட்டுறதுக்காக மக்கள் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு போகிறாங்க. கைஸ், அதேமாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் நம்ம அஜித் சார் ரேசிங் எவ்வளோ, இது வந்து நான் எல்லாத்தையுமே சொல்லலைங்க. அந்த வீடியோவில் கமெண்ட்டை போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ பேர் ரொம்ப அழகாக, ஆனால் சூப்பராக இருக்குன்னு, அட்டகாசமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ரியாலிட்டிக்காக கொண்டு வந்திருக்கோன்னு ரொம்ப பேர் எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அவங்களுக்குலாம் நன்றி. பட் பல 1-2 பேர் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கஷ்டத்தை உருவாக்குது. எதுக்குன்னா அஜித் சாரோட டீமில் ஃபஸ்ட்டு நீங்கள் பர்மிஷன் கேட்டிங்களா? ஸோ அவங்க ஆரம்பிச்சிருக்க அந்த வென்யூ ஒரு பைக் ரைட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கீங்களா? ஸோ இல்லை அஜித் சார் டீம் கிட்ட அஃபிஷியலாக நீங்கள் பர்மிஷன் இருக்கா? இப்போ வந்துட்டு பெரிய அளவில் இது ஸ்கேமு, பெரிய அளவு ஏமாத்துறீங்க, பெரிய அளவில் வந்துட்டு உங்கள் மேலே ஒரு புகார் தெரிவிக்கப்படும். ஏங்க, ஒரு அஜித் சார் ஃபேனு, அவர் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு, இவர் பாண்டிச்சேரி. இதுக்கு முன்னே வந்து ஒரு 9 வண்டி கொடுத்தாச்சு, 11வது வண்டி. அவங்க ஆசைக்கு அவங்களோட இருக்கிற புல்லட்டு, அவரோட காரு போர்ஸு, அது எத்தனை கோடி, அது அப்படி செகண்டில் வந்து தூள் ஆனாலும் அடுத்த 1 ஹவரில் ரெடி பண்ணுறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அத்தனை கோடி ரூபா காருக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், 2 லட்சமோ 3 லட்சம் இந்த புல்லட்டுக்கு. அவங்களோட நண்பர்கள், ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆசைப்பட்ட தீமில் பண்ணுறது என்னங்க தப்பு? எதுக்காக? நித்யானந்தர் சொன்ன மாதிரி சும்மா இருந்தாங்க, அடிச்சு ஒரு நாட்டையே வாங்க வச்சுட்டாங்க திருவண்ணாமலையில். அந்த மாதிரி தான் ஒரு வண்டி தான் நான் பண்ணேன். நீங்கள் பண்ண இந்த 2-3 பேர் அவங்களுக்கு கூட ஒரு நன்றி சொல்லலை. ஏன் தெரியுமா? அடிச்சு என்னை வந்துட்டு ரொம்ப திட்டி நண்பர்கள், அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே நான் பண்ணுறேன், என்ன பண்ணுறான் அவன் பார்ப்போம், நான் பண்ணுறேன், யார் வந்து என்ன கேட்பா அப்படின்ற மாதிரி கர்நாடகாக்கார ஒரு பக்கம், பாண்டிச்சேரிக்கார, இன்ஃபேக்ட் ஆந்திர பிரதேசம் அனுப்பியிருக்கோம். ஸோ இது ஒரு விஷயங்கள். அடுத்த விஷயம் பிரதர், நம்மளோட லவ் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது இது பண்ணி தான் ப்ரோ நம்ம கண்டிப்பா இப்போ அஜித் சார் ஒரு 2 கோடி ரூபா காரை கொண்டு போய் ரேசிங் அந்த ட்ராக்ல ஓட்டுறாங்கன்னா டெஃபினட்டா காய்ஸ் நம்ம அதை வாங்கணும்னு நினச்சா ரொம்ப பெரிய விஷயம்.
ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு புல்லட்டோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சராசரி காரு ஒரு ஸ்விஃப்ட்டோ இல்லை ஒரு மாருதிலையோ அந்த காரோட ஸ்டிக்கர் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அது பாசிபிள். அண்ட் அதை வந்து ஃபேன்ஸ் அன்போடு பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தவங்க நாள் முடிஞ்சது சொன்ன மாதிரி. பட் எதுக்கு வந்துட்டு இவ்வளோ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறீங்க? என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப் இஸ் ஷார்ட், என்ஜாய் பண்ணுங்கள், பிடிச்சதை பண்ணிட்டு போகும் ப்ரோ. எப்பவுமே நான் நம்ம பேஜ்லேயும் சொல்கிறது தான், ஒருத்தரை பற்றி திட்டுறதோ தவறாக பேசுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் சிம்பிள் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். அதுக்கு வந்து நம்ம இப்போ இதே விஷயத்த நான் பெருசு படுத்தலாம். எப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனோட இன்ஸ்டாகிராம் இதை போட்டு இங்கே எல்லாருக்குமே காட்டி என்ன பண்ணுவாங்க, அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் போய் திட்ட வேணாம். இதுக்கு நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி ஈஸியாக வந்தீங்க நான் நிற்கலை, நானும் சரி இவங்களும் சரி ரொம்ப விஷயத்தை பார்த்து ரொம்ப ஸ்க்ராப்லேருந்து ஒவ்வொரு ஷோரூமில் வேலை செஞ்சு ஒவ்வொரு தொழிலை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தை அனுபவிச்சு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஸோ மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேக் இட் ஈஸி கைஸ். ஓகே, ஸோ புல்லட் இருக்கு ப்ரோ, வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும், டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 கன் மெட்டல் கிரே புது வண்டி மாதிரி நினைப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு 30 இயர்ஸ் மேலே பழைய வண்டி, லேட்டஸ்ட் வண்டியாக மாற்றிருக்காரு. இங்கே 5 வண்டியுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணி நிறுத்திருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய வண்டி இருக்குது. அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருங்க ப்ரோ. பிரதர் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்கா அண்ட் அந்தமான் நிக்கோபார்லேருந்து நம்மளுக்கு வண்டி ஆர்டர்ஸ் வருது. அது எப்படி வருது, எப்படி நம்ம பண்ணிக்கணும் கைஸ்? நம்ம தமிழர்கள் வெளிநாட்டில் கஷ்டத்துக்காக வேலை செய்கிறது, இல்லை அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக போய் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை சம்டைம்ஸ் பிஸ்னஸ் அங்கே செட் ஆகிருக்கு. ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் சொந்த ஊருக்கு வரும்போது கெத்தாக ஒரு வண்டி ஓட்டணும்னு ஆசை கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவிகே தீமில் விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல, அவங்களோட தீமில் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களோட ஃபேன்ஸ் அஜித் சாருக்கு அவங்களோட ஃபேன். அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு கலர் ஒரு டிசைன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அவங்களாம் எப்படி ஆர்டர் கொடுப்பாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வண்டி சொந்த ஊரில் இருக்கும், அவங்க நண்பர்கள், அவங்க தம்பி, மச்சான், மாமா, இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாராவது வண்டி இங்கே கொரியர் பண்ணுவாங்க. இல்லை அவங்க டீமோட கோஆர்டினேட் பண்ணி கொரியர் அனுப்பிச்சாலும் ஓகே, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஓட்டிட்டு வந்தாலும் ஓகே, ரெடி பண்ணிடுவோம். இங்கே வந்து வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த வண்டி நம்மகிட்ட எக்ஸாம்பிள் வந்திருக்கு. துபாயிலேருந்து இஸ்லாமியர் TN55 புதுக்கோட்டை பக்கம். இங்கே ஒரு இஸ்லாமிய வார்த்தைகள் எழுதியிருக்கு, அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியலைங்க, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னதுன்றது. ஸோ இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிநாட்டில் இருந்தே துபாயிலேருந்தே இருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் அடுத்து சிங்கப்பூரில் இருக்காங்க. ஸோ அவங்க இங்கே நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இந்த வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஊர்லேருந்தே பிஃபோராகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சிங்கப்பூர் நண்பரும் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது, உங்கள் வண்டி மட்டும் அனுப்புனா போதும். we are here to customize your dream bike. ஸோ இந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக, நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கோனா மேலோட்டமாக கூட பார்த்துக்கலாம். இந்த கலர்ஸ் பாருங்களேன் கிட்ட வந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக அரப் ஸ்டைல்லேருந்து இன்ஜின் நல்லா க்ரோம் கேட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு கஸ்டமருக்காகவே கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ இது ஒரு மெட்டாலிக் டார்க் கிரே, டூயல் சீட்ஸு, சிங்கிள் சீட் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஓல்டு புல்லட்டை லேட்டஸ்ட்டு கிளாசிக்கு ஏற்ற மாதிரி பண்ணி டிஸ்க் பிரேக்கிங் சிஸ்டம், அலைவில் வித் டியூப்லெஸ் டயர் இந்த மாதிரி போடணுன்னா அதையும் போட்டு தரோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை லாயலா காலேஜ், இது வந்து ஆந்திர பிரதேஷ். ஸோ ஏபி வண்டி போதுங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பாருங்கள் ரொம்ப ஒரு அழகாக க்ரீன் எடிஷன். இது ஒரு மேட் எலிஃபென்ட் கிரே சொல்லுவாங்க. இந்த கிரேக்கும் அந்த கிரேக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எலிஃபென்ட் கிரே, அது டார்க் மெட்டாலிக் கிரே, டார்க்காக இருக்கும், இது லைட்டாக இருக்கும். இது ஹெட்லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் டிஃப்ரென்சஸ். அண்ட் இந்த மாஸ்டர் சிலிண்டர் கூட நம்ம மீட்டியோரில் வர மெம்சி கிட்டு அந்த கிட்டை அப்படியே யூஸ் பண்ணி லிவர் இதில் குரோமு அண்டு இன்ஜின் ஃபுல்லாகவே இது பிளாக்கு, இது ஹாஃப் குரோம், அலைவில் வித் டியூப்லெஸ். சீட்ஸ் பாருங்கள் டியூயல் சீட்ஸ், இல்லை கிளாசிக் மாதிரி கண்டினியூஸ் சீட்னாலும் கொடுக்குறோம். ஸோ ஓல்டு ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லைங்க எங்கிட்ட லேட்டஸ்ட் வண்டி இருக்குது ஆனால் கலர் ரொம்ப போர் அடிச்சிச்சு, லைக் 10 years 12 years ஆயிடுச்சு, இல்லை 8 வருஷத்துல எனக்கு போர் ஆயிடுச்சுன்னா ஹியர் வி ஹேவ் டூ பியூட்டிஃபுல். ஸோ இது வந்து திண்டுக்கல் TN57 வந்துருக்குது. அண்ட் இதுவுமே வந்துட்டு அடுத்த ஒரு கஸ்டமருக்கு தயாராக இருக்குது. கஸ்டமர் கொடுத்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு மட்டும் சொன்னாங்க. அந்த ஆரஞ்சு தீமில் எவ்வளோ ஒரு அட்டகாசமாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். அலைவில் வந்து ஹார்லி அலைவில் எல்லா வண்டியிலையும் பாருங்களேன் அலைவில் மாறி மாறி இருக்கும். இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு ஒரு 30 ஸ்போக்ஸ், இது வந்துட்டு ஹார்லி, இது ஒரு 30, அது வந்து 20. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் அலைவில், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஹெட்லைட். இந்த ஹெட்லைட்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பெயிண்டிங்குமே, அண்ட் இது வந்துட்டு ஒரு மல்டி கலர் பெயிண்டிங். இங்கே வந்து பாருங்களேன். ஸோ மல்டி கலர்ஸ் இதெல்லாமே ஸ்டிக்கரிங்கான்னு ரொம்ப பேர் டவுட்டாக இருக்கலாம். இல்லைங்க இதுக்கு ஏற்ற மாதிரி சீட்டுமே வேரியும். இங்கே பாருங்கள் இது ஒரு டேன் கலர், இது ஒரு பிளாக்ல ஒரு ரெட் ஸ்டிச்சஸ், எல்லாமே பிளாக் இருக்குது, ப்ரௌன் இருக்குது. கிளாசிக் சீட், கட் சீட், ரீபாண்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் கிளாசிக்கு ரீபாண்ட் சீட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம்.
ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அஜித் சாரோட ரேசிங் கார் தீமில் 10வது வண்டி பாண்டிச்சேரிக்கும் 11வது வண்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்டகாசமாக பார்க்குறதுக்கு மேபி ஒரே மாதிரி பெயிண்டிங் தெரியலாம். தேர் ஆர் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து பாருங்கள், இதோட அலைவில் பாருங்கள் அண்ட் இந்த வண்டியோட அளவில் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக். ஹெட்லைட்ஸ் பாருங்களேன், இதை பாருங்கள், உங்களுக்கு இதில் பாருங்களேன் போஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் காட்டுறோம். இதை வந்து ஏகே அஜித் குமார், இதில் வந்துட்டு பாருங்களேன் டிகே தினேஷ் குமார் இன்டீரியர், டிகே இன்டீரியர்ஸ், இது பெங்களூர் போகுது, இது வந்துட்டு பாண்டிச்சேரி. ஸோ அது தவிர்த்துட்டு மிலிட்ரி எடிஷன் எல்லா வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம், ஒரு மிலிட்ரி எடிஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த வண்டி கஸ்டமர் இங்கே வாங்கினாலும் இதை சென்னையில் சிதம்பரம் போதுங்க. அண்ட் இந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, டுவெல் டோன். அதாவது மட்கார்ட்ஸ் எல்லாம் ப்ரௌன், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஐவேரி. இங்கே வந்து பாருங்களேன் ஹேண்ட் லைன்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாமே உங்களுக்கு ப்ரௌன். சீட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பிளாக் அண்ட் ப்ரௌன் ரிப்பில் கொடுத்துருக்கோம். ஹியர் வி ஹேவ் டுவெல் டோன் ரெட் அண்ட் கிரே கலர், ப்ளூ ஒரிஜினல் எடிஷன், க்ரீனு. ஸோ சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இது வந்துட்டு எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பைன் க்ரீனு. அண்ட் இது வந்துட்டு ஒரு மிலிட்ரி எடிஷன். கைஸ் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கு எவ்வளோ பார்த்துருப்பீங்க, பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீன் பண்ணியிருக்கோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு க்ரீன். இதை எதுக்காக அதெல்லாம் பண்ணுறோன்னா ஃபாரஸ்ட்டில் அனிமல் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்து வந்து டெசர்ட் தீமில் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி டெசர்ட்ஸில் இருக்கிறதுக்கு. அடுத்து வந்துட்டு நேவி ப்ளூ இருக்குது. இது போக ஏகப்பட்ட எடிஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு இந்தியன் நேவிக்காக இந்த ப்ளூ எடிஷன்ஸ், இது கஸ்டமர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இப்போது ஷோரூம்ஸில் வருதுன்னா டெஃபினட்டாக வரமாட்டேங்குது. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி பல வருஷங்களாவது. ஸோ ஸ்டீல் மெட்ராஸ் பைக்கில் ஸ்டாப் பண்ண போகிறது ஹிமாலயன் ஒரு வண்டிங்க, பின் டு பின். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்களேன் அட்வென்ச்சர் போட்டிருக்குல அழகா. ஸோ எல்லாத்தையுமே பின் டு பின் ரீஸ்டோர் கஸ்டமைஸ் பெயிண்ட் பண்ணி பிராண்ட் நியூவாக பண்ணியிருக்கோம். ஸோ பாலிசஸ் அண்ட் RX 100 கைஸ். அண்ட் இங்கே ஒரு அவெஞ்சர். ஸோ அவெஞ்சரே இன்றைக்கி நம்மகிட்ட 2 இருக்குங்க. இது வந்துட்டு ஸ்டாக் அவெஞ்சர் அலைவில் வித் டியூப்லெஸ் டயர் போட்டு பெயிண்டிங்லாம் பண்ணி இன்ஜின்லாம் பிளாக் பண்ணி சீட்ஸ் எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக லாங் ரைட் போகிற மாதிரி உட்காந்து போகிறதுக்கு இது. அண்ட் மறுபடியுமே வந்துட்டு ஒரு வீரப்பன் ஐயா கான்செப்ட், இங்கே வந்து காடு வெட்டி குரு ஐயா அவங்களோட தீமில் வந்துட்டு RX 100 கைஸ். இந்த எடிஷனும் நிற்கவே போகிறது கிடையாது நம்ம மெட்ராஸ் பைக்கில். இட்ஸ் கோயிங் டு பி கண்டினியூ. அவெஞ்சர் வண்டியை வந்துட்டு ஹார்லி டேவிட்சன் ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு இமேஜின்னா இது பாருங்கள். ஸோ ஹார்லி டேங்க்கு, சீட்ஸு, மட்கார்ட்ஸ் அலைவில் வித் டியூப்லெஸ் டயர், இது எல்லாமே பெயிண்டிங். ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. மக்களே வீடியோ லென்த் ஆக்க விரும்பல ரொம்ப. ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் நம்ம பிரதர் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் Yamaha RX வச்சுருந்தாலும் சரி, அவெஞ்சர் பைக் வச்சுருந்தாலும் சரி, இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஸ்டமைஸாக ரெடி பண்ணியிருக்காரு. இன்னொரு அவெஞ்சர் முழுக்க ஓரளவு ஸ்டாக்காக ரெடி பண்ணியிருக்காரு. பட் அலைஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காரு, ஸ்டாக்காக ரெடி பண்ணியிருக்காரு. அவெஞ்சரும் ரெடி பண்ணுவார். புல்லட்டில் சொல்லவே தேவையில்லை. அதில் ஹிமாலயன்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 411லாம் இப்போ புது பைக் வந்திருந்தாலுமே ஓல்டு பைக்கு தான் நிறைய கிரேஸ் இருக்குது. அது ஏன்னு தெரியல ப்ரோ, ஓல்டு பைக்கோட டிமாண்ட்ஸ் தான் அதிகமாகவே போயிட்டு இருக்கு. ஓல்ட் இஸ் கோல்டு. நீங்கள் 411 வாங்கலான்னு நினச்சி வாங்காமல் இருந்தீங்க, வண்டி எடுக்கிறீங்க, லோ பட்ஜெட்டில் எடுக்கிறீங்க, அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும், கஸ்டமைஸான பெயிண்டிங் பண்ணணும், இல்லை ரெடி பண்ணணும்னா நீங்கள் வந்து கார்த்திக் ப்ரோ கான்டாக்ட் பண்ணலாம். RX இது கேரளாலேருந்து வந்து SD ரிம்மு, ஒரு டியூல் பர்பஸ் டயரு, உங்களுக்கு வந்து இந்த கேரியரே பார்த்தீங்கன்னா இது கேரளா டைப் கேரியர் போட்டிருக்கு. அண்ட் வீரப்பன் சார் தீமில் ஏர்பிரஷ் பெயிண்டிங் பண்ணியிருக்கு. பெயிண்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏர்பிரஷ் பெயிண்டிங் தான், எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது. இங்கே பார்க்குற எல்லா ராயல் என்ஃபீல்டு புல்லட்டும் பார்த்தீங்கன்னா முழுக்க பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் இந்த மாதிரி பைக்கை வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணணும், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும், இல்லை பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா கார்த்திக் ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்னை ரெட்டில் சைடு மெட்ராஸ் பைக் ஷாப்போட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாவது கேள்வி இந்த கமெண்ட்டை சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுறேன்.